மர்மதேசம் தொடர் உங்கள் சன் டிவியில். மர்மதேசம். தொடரை நீங்க பாத்திருக்கீங்களா? மர்மதேசம் அந்த காலத்துல 90s கிட்ஸ் ஒண்ணுக்கு போறதுக்கே வெளியே போறதுக்கு பயந்த காலம் அது. அதுல ஒண்ணும் இப்போ வர படத்துல வர மாதிரி கிராபிக்ஸ் பேய்களோ பெரிய பெரிய பாம்புகளோ புலிகளோ இந்த மாதிரி வராது. வெறும் கதையும் திரைக்கதையும் கண்டென்ட்டை நம்பி நம்மளை பயமுறுத்த வச்சாங்க. இந்த மர்மதேசத்தோட அருமை புரியாது. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்றாங்க, ஸ்குவிட் கேம்ன்றாங்க, ஹாரி பாட்டர் ஏதோ சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோடி மர்மதேசம் சொல்றாங்க. மர்மதேசம் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 2.0 அப்படிங்கிற மாதிரி பெரிய திங்ஸோட பெரிய விஷயமா மர்மதேசம். ஆமா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பெருசுதான் மர்மதேசம். இது சன் டிவில 1996 டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட சீரியல் தான். இந்த சீரியல் தான் என்னன்னு சொன்னாங்கன்னா, இது சீரியலை தாண்டி சினிமாவை தாண்டி ஒரு கலைப்படைப்பை தாண்டி அதுக்கும் மேலானது. முக்கியமா இதுல விடாத கடுப்பை பத்தி அடுத்த ஃபுல் எபிசோட பத்தி நம்ம பேசுவோம். இப்போ மர்மதேசம்னு என்ன, அது என்ன, எவ்வளவு சீசன் வந்திருக்குன்னு பார்ப்போம். மர்மதேசம் 1996 சன் டிவில புதன்கிழமை நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆனப்பட்ட ஒரு சீரியல். இது டெய்லி சீரியல் கிடையாது, வீக்லி ஒன்ஸ், வாரத்துல ஒரு முறை மட்டும்தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. 96 ரகசியம் அப்படின்னு டெலிகாஸ்ட் ஆச்சு. 97 விடாத கருப்பு அப்படின்னு அடுத்த சீரீஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு. 99 ராஜ் டிவில சொர்ணரேகை அப்படின்னு டெலிகாஸ்ட் ஆச்சு. 99 இயந்திர பறவை அப்படின்னு ராஜ் டிவி டெலிகாஸ்ட் ஆச்சு. 2001 எதுவும் நடக்கும் அப்படின்ட்டு ராஜ் டிவி டெலிகாஸ்ட் ஆச்சு. இதுதான் கடைசியா டெலிகாஸ்ட் பண்ண சீரியல். மொத்தம் 5 சீரீஸ் இந்த மர்மதேசத்துல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. 5மே வேற லெவல்னு சொன்னா மிகையாகாதுதான். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கதையை பத்தி பார்ப்போம். 96 வெளிக்க ரகசியம். இந்த கதையை வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல இருந்து நிறைய படங்கள் உரிமை எடுத்திருக்காங்க. நான் சொன்ன போதே அவங்க என்ன பண்ண ஆகும், அதாவது ஒரு கிராமத்துல ஒரு நவபாசானம் சிலை கொண்ட சிவன் கோயில் ஒரு கிராமத்துல இருக்கு. அந்த கோயில ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த கோயில்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. கோவில் மத்த கோவில் மாதிரி கிடையாது சொன்னேன். அப்படி 6 மணிக்கு மேல இருந்தாங்கன்னா அந்த காலபைரவர் இவங்க கொல்லுவாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எழுதிக்கும். அங்க நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி இறந்து போவாங்க காலபைரவர்னால. இது உண்மையிலே காலபைரவரால கடவுள் தான் இந்த மாதிரி பண்றாரா இல்ல வேற யாரும் மனுஷங்க பண்றாங்களா? எதனால 6 மணிக்கு மேல இருந்தா அப்படி கொல்லப்படுறாங்க அப்படின்ட்டு இவ்வளவு மர்மமான விஷயத்த இழக்கிறது தான் இந்த ரகசியம் சீரியல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது யூடியூப்ல விஷன் தமிழ் யூடியூப் சேனல் அவைலபிள் இருக்கு. இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். 97 விடாத கருப்பு பத்தி நான் அடுத்த எபிசோட்ல ஃபுல்லா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுல வந்ததே ஹார்ட் ஆஃப் தி ஒரு கதைன்னா இந்த விடாத கருப்பு அடுத்த சீரீஸ் ஃபுல்லா சொல்றேன். அப்புறம் சொர்ணரேகை. இந்த சொர்ணரேகை ராஜ் டிவி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சன் டிவிக்கும் கேபி ஆலச்சந்தர் அவங்க கவிதாலயாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்தாங்க ராஜ் டிவிக்கு. அப்புறம் ஆரம்பிச்சுட்டா ராஜ் டிவி போயிட்டாங்க. சொர்ணரேகை கைரேகை ஜோசிய மூலயமா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்ப நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவரு ஒரு கைரேகை ஜோசியரா இருப்பாரு. அவரு அடுத்தது நடக்கும் அடுத்த ரிவீல் பண்ணிட்டே போவாரு. இன்னும் 2 நாள்ல அவர் ஜெயில இருந்து தப்பிச்சிருவாரு. அப்படி தப்பிக்கிறப்ப பெருமாள் செத்துருவாரு. இப்படி ஒரு புதையல் இருக்கும். அந்த புதையலை யாரு கண்டுபிடிப்பாரு கைரேகை ஜோசி வச்சு அப்படின்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இன்னும் ஒரு 30-40 எபிசோடு தான் இருக்கும். ரொம்ப கம்மியான எபிசோடு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சங்கு சக்கர பாய் ரேகை எனக்கு என்றும் சொர்ணரேகை ஆதாரம். அப்புறம் இயந்திர பறவை. அதாவது இயந்திர பறவை இப்ப இந்தியன் படத்துல பார்த்தோம், வர்ம கலைகளை வச்சும் பூமரங்க வச்சும் சில கொலைகள் நடந்திருக்கு. இந்த படம் அப்படின்ட்டு வாத்தியாரோட பணத்தை புரட்சிட்டு அந்த இடத்துல விட்டு அவங்க போகாம இருப்பாங்க. இந்த பூமராங்க வச்சு எப்படா கொலை பண்றாங்க, பூமராங்கன்னு உங்களுக்கு தெரியும், விட்டே இருந்தா
அப்படியே சுத்தி போயிட்டு திரும்பி நம்ம கையில ரிட்டர்ன் வந்து அதுக்கு என்னைக்குமே வாரிசா இருக்க முடியாது. அந்த பூமராங் வச்சு யாரு கொலை பண்றது, இந்த வறுமை கலைகள்லாம் வச்சு யாரு கொலை பண்றா அப்படின்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். கிஷன் தமிழ் யூடியூப் சேனல் அவைலா இருக்கும், நீங்க போய் பாருங்க. கடைசியா எதுவும் நடக்கும். ஜாதகத்தை விட ஒரு படி மேலும் மர்மத்தை கூட்டக்கூடிய தொடர்பு நடக்கும். இந்த எதுவும் நடக்கக்கூடிய கதையே ரொம்ப மர்மமானது. அதாவது அனுமானக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் ஒரு காட்டு பகுதியில தான் இருக்கும். அந்த காட்டுல வந்து ஒரு 100 பேர் தான் வாழ்வாங்க. வந்து அந்த பழங்குடியினர் அந்த காட்டுல ஒரு விசேஷ மரம் இருக்கு. அதுக்கு பேர் கற்பக மரம். அந்த கற்பக மரம் யாரு என்ன கேட்டாலும் கொடுக்குமா. அந்த மரத்துக்குள்ள போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டா அவங்களுக்கு தந்துருமா. ஆனா அந்த மரம் ஒரு இடத்துல நிக்காது. ஆமா, அந்த மரம் ஒவ்வொரு இடமா இடம்பெயர்த்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே போகும். ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. போய்கிட்டே இருக்கு பாரு. போ, அதுகிட்ட போய் பொண்டாட்டி உசுரை கேட்டு வாங்கிக்க. போ போ மரத்தோட மரமா இருந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த மரத்துக்கிட்ட உங்க பேராசை எடுப்படாது. பேராசைப்பட்டீங்கன்னா அந்த மரம் உங்களை அழிச்சிடும். அது மாதிரியா வானத்து மனிதர்கள் அங்க இந்த காட்டுக்குள்ள கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டீப் டாப்பா வெள்ளக்கார மாதிரி நிறைய வயசானவங்க வந்துட்டு இருப்பாங்க. போன உசுரை யாராலப்பா விட்டு கொடுக்க முடியும்? ஊர் மக்களை கேட்டா வானத்து மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வானத்து மனுஷங்கன்னா யாரு, இந்த கற்பக மரம் எப்படி, இதை தேடி இறந்தவங்க கண்டுபிடிச்சாங்களா இப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சுத்து விளையாட்டு மாதிரி. கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுப்பா? அந்த வானத்து மனுஷங்க வேற யாரும் இல்லம்மா, அவங்க அஷ்டமா சித்தி பெற்றவங்கம்மா. பைபாஸ்ல வந்து 250 போயிட்டு இருக்கும் போது ஸ்டாப் பண்ணி கீழே தள்ளி விட்டு அப்படி அந்த மாதிரி இந்த சீரியல பாதியில முடிச்சுட்டாங்க. ஏன் முடிச்சாங்க, எதனால முடிச்சாங்க அப்படின்னு தெரியல. இதோட பாதியில முடிச்சுட்டாங்க இந்த சீரியல. அதனால இந்த சீரியல் முழுமையா அடைஞ்சிருக்காது. ஆனா பார்த்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரியல் முடிச்சதுமே இது வானத்தமிழர்கள் வந்து நாவல் புக் இருக்கு. இந்த புக்கை வாங்கி கிளைமேக்ஸ் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி மர்மதேசம் இந்த 2K கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் நான் வீடியோ பண்றேன். முழு காரணம் 3 பேர். ஃபர்ஸ்ட் கவிதாலயா, கே பாலசரி. இந்த மாதிரி சீரியல் அவ்வளவு பொருட்செலவுல தயாரிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த இயக்குனர் நாகா. வந்த 5 ஸ்டோரியில 1 மட்டும் தான் பாதியில இருக்கு. எதுவும் நடக்கும். அது நான் இப்ப எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இவரு மாதிரிலாம் யாராலும் எடுக்க முடியாதுங்க. நாகா இப்ப ஆனந்தபுரத்துக்கு இந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. இப்ப 5ஆம் வேதம்னு எடுத்திருந்தாரு. அதனால சூப்பரா இருக்கும். அடுத்தது இதோட எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன். இப்போ அவர் நம்மளோட இல்ல. ஆனா அவரு எழுதின கதை இதெல்லாம் இவ்வளவு த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பா டைம் இருந்தா பாருங்க. உங்களோட நினைவுகள் மர்மதேசத்தை பத்தி என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது எங்க குலதெய்வம். மர்மதேசம் விடாத கருப்பு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்.